எஸ்ஐஆர் பீகாரில் இருந்தே அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. தமிழகத்திற்கு வந்த பிறகு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரிக்குது, பாஜக ஆதரிக்குது, பாமக அன்புமணி ராமதாஸ் ஆதரிக்கிறாங்க. விஜய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், ஆனால் திமுகவுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார். இங்கே ஒரு 49 கட்சிகள் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடுறாங்க. இது எப்படி இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்கணக்கு என்ன? இல்லை, தேர்தல் ஆணையத்து மேல இருக்கிற அந்த நம்பிக்கையின்மை தான் இதற்குடைய ஒரு தலையாய பிரச்சனையாக நான் காண்கிறேன். நாம் சற்றே பின்னோக்கி போய் பார்த்தோன்னா 2014க்கு பிறகு இருக்கின்ற இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனை அப்படியே சீர்குலைத்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அது ஒரு கொகோய் என்ற ஒரு சிஜேஐ இருந்த நாடு நாம் மறந்துடக்கூடாது. அவர் பிற்காலத்தில் இன்னைக்கு ராஜ்யசபால எம்பியாக பாஜகவினுடைய ஒரு உறுப்பினராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஜேஐ கூட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்து கிடையாது. அந்த அவலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த லேண்ட்ல ஹையஸ்ட் ஜட்ஜை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியா இருக்கு. அந்த கட்சி, அதனாலதான் அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அதே மாதிரி தான் ஞானேஷ்குமார் மேல இருக்கின்ற அலிகேஷன்ஸ் என்ன? கேரளா இருந்த சமயத்திலேயே ஐஏஎஸ் இருந்த சமயத்திலேயே அவர் மேல பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது. எனக்கு இருக்கிற பிரச்சனை அவ்வளவுதானுங்க. டாப் போஸ்ட்ல வருகின்ற அனைவரும் சிபிஐல ஒரு அவலம் பார்த்தோம். நாம ஒரு மிட் நைட் டிராமா பார்த்தோம். ஒருத்தர் தூக்கி போடுறாங்க, இன்னொருத்தர் அங்க உட்கார்றாங்க. அதுக்கு அரசாங்கம் துணையா இருக்கிறது. இதெல்லாம் சிபிஐனுடைய தலைமையில நான் பார்த்து கொண்டிருந்தோம். ஹெட் ஆஃப் சிபிஐ மாத்தினது எப்படி நான் பார்த்தோம். இது எல்லாம் இந்த நடங்கெல்லாம் அரங்கேறி இருக்கின்ற ஒரு வேளையில் தான் எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்க. ஜட்ஜே கேட்கிறாரு, பல ஜட்ஜுகளும் கேட்டிருக்காங்க, ஏப்பா இப்ப நடத்துறீங்க, ஏன் இது ஒரு விரிவா நடத்தலாமே, ஒரு தேர்தலுக்கு பிறகு விரிவாக தாராளமாக நடத்தலாம், யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் முடியாது, பண்ணவும் கூடாது. அப்ப அப்படி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை பீகார்ல எவ்வளவு அவலம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ஆதார் ப்ரூஃப் கிடையாதுன்னாங்க. இப்ப ஆதார் ஒத்துக்கிட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட் சொன்னா ஆதார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு, அங்க வாதிட வேண்டியதானே, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் முடியாதுன்னு சொல்லல? ஆதார் இன்னைக்கு எப்படிங்க ஒரு ப்ரூஃபா இருக்க முடியும்? அதுலயும் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆதார் அப்படின்ற மாதிரி ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃபா எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. ஐடென்டிட்டிக்கான ப்ரூஃப் அது எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க தான் ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொன்னீங்களே, ஆதாரே வேண்டாம்னீங்களே, அப்புறம் எதுக்கு ஆதார்? ஒண்ணுமே இவங்க சொன்ன அந்த ஆவணங்கள் பிரகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் சொன்ன அந்த ஆவணங்கள் பிரகாரம் பாத்தீங்கன்னா யாருமே அங்க இருக்க முடியாது. எத்தனை பேரை நீக்கினாங்க? 65 லட்சம் பேரை நீக்கினாங்க. இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா பீகார்ல? அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்ன பிறகு அதுல கணிசமான நபர்களை மற்றும் உள்ள கொண்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல 100 பேர் இருக்கான், 120 பேர் இருக்கான். அதான் பீகாரினுடைய நிலை. பீகார் 4ஆம் தேதி தேர்தலுக்கு போயிட்டு இருக்கிறது. இதுக்கு நடுவில் தேர்தல் ஆணையம் மேல இருக்கின்ற தலையான பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பாஜகவினுடைய பிரான்ச் அலுவலகமாக செயல்படுதுங்கிறது தான். அதற்கு முதன்மையான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி 10,000 ரூபாய் லேடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபேஸ்ல 10,000 ரூபாய் எப்ப போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா 4 நாளுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லு தெரியுமா? ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. எப்ப அனௌன்ஸ் பண்ணானுங்க? 3 மாசம் முன்னாடி. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி பண்ணிட்டு இப்ப அது மறுபடியும் வருது. 10,000 ரூபாய் 4 நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் உங்களுடைய வரிப்பணம் எடுத்து பீகாரில் இருக்கின்ற பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன்? பீகாரிலுடைய பெண்கள் நம்பர்ஸ் அதாவது ஒரு எலெக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் தேர்தல் எடுத்து பாத்தீங்கன்னா, பீகாருடைய தேர்தல் பாத்தீங்கன்னா -20% இருந்த விமன் பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு 6.4% பிளஸ் 6.4%. அதாவது ஆண்களை விட அதிகமா இருக்கிறது. அப்ப பெண்களை அணுக வேண்டும். பெண்களை எப்படி அணுகலாம்? பெண்கள் கிட்ட காசு கொடுக்கணும். நேரா பேங்க்ல காசு போடுறாங்க. இங்க நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்கறோம் இல்லையா, வீட்டுக்கு போய் அதிமுக திமுக காசு கொடுக்குறது இல்லையா, அது திமுகனுடைய காசு, அதிமுகனுடைய காசு. இது நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து நேரா பேங்க்ல போடுறாங்க. இந்த இடத்துல ஆர்கே இப்ப எஸ்ஐஆர் எதிர்ப்பு அப்படின்றப்ப இவங்க காரணங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப பிரதான எதிர்கட்சி, இப்ப பாஜகவை விட்டுலாம், இப்ப பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஏன் பயப்படுறீங்க, தோல்வி பயம் வந்துருச்சா அப்படின்னு எஸ்ஐஆர் ஆதரிச்சு பேசுற தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, வேற வழி இல்ல. ஆர்டர்ஸ் அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. நான் சொன்னேன் முன்னாடி பல முறை சொல்லியிருக்கேன். அதன் பிறகு அது பேக்வர்ட் அடிச்சேன். அதாவது அதிமுக என்பது ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி, பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி கம்பெனி சொல்லியிருக்கேன். நடுவில் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2024 நினைச்சேன், அப்பா எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்துட்டாருன்ட்டு, இந்த கம்பெனியை வித்துவிட்டு இவர் வெளியே வந்துட்டாருன்னு நினைச்சேன். முடியல அவர்னால. கடுமையான விமர்சனமா இருக்கு. ஆமா, 2021 இவர்கள் தனியா நின்றுருந்தாங்கன்னா நான் சொல்றேன் இன்னைக்குங்க ரொம்ப க்ளோஸா வந்திருப்பாங்க. பாஜக இல்லாமல் அதிமுக நின்றிருந்தால் 2021 இது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா போயிருக்கும்.
அதை தவிர்த்து விட்டு 2024 நாம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நேஷனல் எலெக்ஷன். நேஷனல் நீங்க வந்து யார் பிரைம் மினிஸ்டர் காமிக்க போறீங்க? அதுதான் அதிமுக பிரச்சனை வந்து தனியா நின்னதுல அதுதான் பிரச்சனை வருது. அப்போ கூட நான் அது பெரிய டிஃபீட்டாக எல்லாம் பார்க்கவில்லை. அதுல வந்து வெளியே வர முடிஞ்சது. அதன் பிறகு வந்து இவர் போய் அங்க போய் கார் மாத்தி அங்க போய் ஏறி அதன் பிறகு வந்து மூஞ்சியை மறைச்சிட்டு வெளியே வந்து இதெல்லாம் இந்த நாடகம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அங்கிருந்து ஆர்டர் இதை ஆதரி அப்படின்னு ஆர்டர். வேற வழி இல்ல, நீங்க ஆதரிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நமக்கு எல்லாருக்கும் பீகார்ல பார்த்து அவலம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச கிராமங்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப தினகரன் அவர்கள் சில இடங்கள்ல திமுகவை ஆதரிச்சே பேசக்கூடியவர் இப்ப பொதுவா என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்கன்னா, உங்க அரசு அலுவலர்கள் தானே போய் எடுக்க போறாங்க, ஏன் உங்களுக்கு என்ன பயம், உங்களை மீறி நீக்கி விடுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்களே. இல்ல இது இங்கதான் பிரச்சனை வருது. அதாவது எல்லாத்துக்கும் ஓவர் சைட்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது இல்லையா? அந்த ஓவர் சைட் மெக்கானிசத்துல வந்து இது நீங்க வந்து எங்க ஃபீட் பண்றீங்க? நீங்க கலெக்டரேட் மூலமாக நேரா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இசிஐனுடைய தளத்துக்கு தான் போகுது. நீங்க ஃபீட் தான் பண்றீங்க. நீங்க வந்து கணக்கெடுக்கிறீங்க, கரெக்ட் தான். கண்ட்ரோல் அங்கதான் இருக்கு. அதுதான் பிரச்சனை வருது. எப்படி இப்ப அலந்தன்ற கான்ஸ்டிடுவன்சில வந்து எப்படி வந்து 80 ரூபாய்க்கு 6000 பேரை நீக்கிருக்காங்க இல்லையா? எப்படி நீக்கினாங்க? யார் நீக்கினாங்க? ஒரு பிரைவேட் கம்பெனி நீக்குது. அப்ப நீங்க என்ன வேணாலும் நீங்க கணக்கு எடுக்கலாம். நீங்க என்ன வேணா நீங்க வந்து இணையத்துல வந்து போயிட்டு நீங்க வந்து என்டர் பண்ணலாம். ஆனா யார் அது பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோடு இருக்கின்ற ஒரு கம்பெனி தான் கடைசியில வந்து யார் இருக்கணும் யார் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்றது. அப்ப அது எப்படி சரியா இருக்கும்? என்னுடைய கேள்வி இவ்வளவுதான். எதுக்கு இப்ப பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க வந்து தேர்தல் அருகில வந்து இவ்வளவு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு டைம் இருந்தது இல்லையா? பீகார்னுடைய அந்த பிரச்சனை நடக்கும் போதே வந்து நீங்க பண்ணிருக்கலாம், இங்க தாராளமா பண்ணிருக்கலாம். அப்போ வந்து டைம் கிடைக்கும். இப்ப நீங்க நவம்பர்லயோ டிசம்பர்லயோ ஆரம்பிச்சீங்களா? பருவமழை சீசன் இருக்கு, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் ஹாலிடேஸ், வீட்டுல இருக்க மாட்டாங்க, எல்லாருமே கூண்டோட காலி பண்ணிட்டு சென்னை காலி பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதை தாண்டி அடுத்த பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 3 மாசம் டைம் இருக்கும். அவ்வளவுதான். தேர்தல் ஆணையம் வந்து மார்ச் கடைசி வாரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகுது, தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போகுது. அப்ப அதற்கு முன்னால 3 மாசத்துல வந்து நீங்க இது பண்ணி முடிக்க முடியும். திரு அண்ணாமலை தொடங்கி அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் திமுக வந்து டபுள் என்ட்ரி, நிறைய பேருக்கு 2 ஓட்டு 3 ஓட்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நீக்கிடுவாங்களோன்ற பயம் வந்து போச்சு, குட்டு வெளிப்பட்டுருன்ற பயம் வந்து போச்சு. இது தமிழ்நாட்டில் முடியாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற நியர்லி 90,000 பூத்துல வந்து அதிமுக ஏஜென்ட் இருக்கு, திமுக ஏஜென்ட் இருக்கு. அதிமுக ஏஜென்ட்டுக்கு அங்க இருக்கின்ற ஏஜென்ட்டுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா ராதாபுரம் தொகுதியில வந்து ஒரு தொகுதியில ஒருத்தருடைய பேர் வந்து முருகன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு தொகுதியில் வந்து ஒருத்தருடைய பேர் மட்டும் முருகனா இருக்காது. 15 முருகன் இருப்பான், 17 முருகன் இருப்பானுங்க. இந்த 17 முருகனையும் தெரிஞ்சதுதான் திமுகவும் அதிமுகவும். ஒரு பூத்தில் இருக்கின்ற திமுக. அதெல்லாம் முடியவே முடியாது, தமிழ்நாட்டில் முடியாது.